திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1065, அதிகாரம் இரவச்சம். மதுரையில் அரிய பெரிய புலவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பணி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தருவது உயர் புண்ணியம் என்பதால் அதனை தனது தொழிலாகவே கொண்டார். அதற்காக எவரிடமும் பணம் பெறுவதில்லை. அதனால் அவர் வாழ்க்கை வறுமையில் இருந்தது. ஒரு நாள் அவரது வீட்டில் உண்ணுவதற்கு ஏதுமே இல்லை. பட்டினியாயிருந்தும் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவதை அவர் தவறவில்லை. இதனை அறிந்த ஒரு செல்வந்தர் அவரது வீட்டிலே அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு போனார். புலவர் மாலை வீடு வந்தார். மனைவியிடம் இப்பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்றார். செல்வந்தர் ஒருவர் நமது வறுமையை அறிந்து மனமிலகி அன்போடு தந்துவிட்டு போனதாக சொன்னார். அன்போடு தந்தாலும் நாம் உழைத்து பெறாத செல்வம் இரவல்தானே என்றார். அவரது மனைவியும் நடந்த நிகழ்வுக்காக நாணினார். இருவரும் அப்பொருட்களை எல்லாம் எடுத்து வீதியில் வைத்தனர். கொல்லையிலே இருந்த முருங்கைக்கீரையை பறித்து அவற்றை அவித்து உண்டு அன்று இரவு உறங்கினர். வறுமையிலும் செம்மையான புலவர்தான் இனியவை 40 பாடிய பூதம் சேர்ந்தனார். தனது உழைப்பினால் கிடைத்தது பழைய சூற்றிலே நிறைந்து இருக்கின்ற தெளிந்த நீர்தான் என்றாலும் அதனை உண்ணுவதை விட இனியது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்பதை தென்னீர் அடுபுற்கையாயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கு இனியது இல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உழைக்காமல் உண்பது விஷம், உழைத்து உண்பது அமிழ்தம்.